ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஊழியக்காரியாகிய அடியேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் உங்கள் தலையின் மேல் வந்து பலிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபையினால நான் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் ஒன்று பண்ணினேன் ஆண்டவர்கிட்ட. என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, பேதுரு ஊழியம் செய்த நாட்களில் கொர்நேலியு என்கிற பிரஜாதி மனுஷனுக்கு பேதுருவை குறித்து வெளிப்பாடு கொடுத்து பேதுருவை தான் வீட்டில் வரவழைச்சி ஊழியம் செய்ய அனுக்கிரகம் செய்தீரே, அதுபோல் நாங்கள் செய்கிற உம்முடைய ஊழியத்தையும் அநேகருக்கு வெளிப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன்னு ஜெபிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சிஸ்டர், என்ன சொல்ல வரீங்க? கடந்த நாளில் ஆந்திராவிலேருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. பிராமண குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஆந்திராவில் சபை ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி அனிதா சுரேஷ் என்கிற சகோதரி என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க, சிஸ்டர், உங்கள் பிரசங்கத்தை நான் இங்கே யூடியூப்பில் பார்த்தோம், பல பிரசங்கத்தை நான் பார்த்துருக்கிறேன். சரி, என்ன சொல்ல வராங்க? ஏதோ நான் ஊழியம் செய்கிறேன் சிஸ்டர். நாங்கள் சரி, ஊழியக்காரவங்க நம்மள்ட்ட என்ன சொல்ல வராங்க? சரி, ஏதோ ஜெப உதவி தான் கேட்குறாங்களாக்குன்னு நினைக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆந்திர மாநிலத்தில் என்ன பகுதிப்பா விஜயவாடாவில் சர்ச்சை ஆரம்பித்து 14 வருடங்கள் ஆகிறது. அந்த 14வது வருடத்தின் நினைவு கூறுதலை கொண்டாட இருக்கிறோம். அதில் உமன்ஸ் கொண்டாட்டம்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் வந்து செய்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆந்திர மாநிலம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நான் என் பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். பாஸ்டர் அந்த நேரத்தில் வெளியில் இருந்தாங்க. பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு வச்சேன். அதன் பிறகு நாங்கள் தொடர்பு கொண்டு வருகிற 27ஆம் தேதி விஜயவாடா ஆந்திர மாநிலத்தில் பெத்தேல் சர்ச்சில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களே நமக்கு டிக்கெட்லாம் ஆன்லைனில் எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷத்தை கொஞ்சம் காட்டுங்களேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எனக்கு சந்தோஷம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களுக்கு சந்தோஷம். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறோம். தேவனுடைய வார்த்தை சின்ன ஊழியம், ஒரு மூலையில் நின்று பாருங்கள், இந்த ரூமுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே இந்த இப்படி செய்கிறோம் ஊழியம். இந்த ஊழியம் அந்த யூடியூப்பில் ஏதோ தேவ கிருபையில் வெளியில் போயிட்டுருக்கு. இந்த யூடியூப் ஊழியம் இப்போ நம்மளை அதர் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போகுது. அல்லேலூயா. அவர்கள் பிராமண குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம சென்னையில் தான் அவங்க பாஸ்டர் சாம் சுந்தரம் அவங்களுடைய விசுவாசியாக இருந்தாங்களாம். இப்போ அவங்க சொன்னாங்க என்கிட்ட, சிஸ்டர், உங்கள் சாட்சியையும் நான் யூடியூப்பில் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். எனக்கும் கூட என் மகன் மறிச்சிட்டா. ஓ, மகன் மறிச்சிட்டு அடுத்து பிறந்திருக்குமான்னு நினச்சா, மறிச்ச என் மகளை நாங்கள் ஜெபிச்சே உயிரோடு எழுப்பிட்டோம். ஹல்லேலூயா, நம்மளை விட ஒரு படி மேலே அவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பிராமண குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நாங்கள் தேவனுடைய பணியை செய்கிறோம். என்னுடைய மாமனார் திருப்பதியில் இருக்கிற பட்டாச்சாரியாராம். அங்கே மாமனார் யாராம், இன்னும் அவர் ரட்சிக்கப்படலை, திருப்பதியில் பட்டாச்சாரியாராக இருக்கிறாராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? 26ஆம் தேதி வருகிற 26ஆம் தேதி நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம். 27ஆம் தேதி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். 27ஆம் தேதி நைட்டு கிளம்பி 28 ஈவினிங் தான் நாங்கள் மறுபடியும் திருச்சி வருகிறோம். அதனால் தயவுசெய்து உங்கள் ஜெபங்களில் எங்களுடைய பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. விசேஷமாய் அடியேனே அது இல்லாமல் அதர் லாங்குவேஜ் வேறு. அவங்க தெலுங்கு பேசுவாங்க, அது தமிழ் சர்ச் மாதிரி எனக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க, நாங்களும் உங்களை மாதிரி லைவ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம், நாங்களும் யூடியூப்பில் எங்களுக்கும் செய்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட செய்தியை நாங்கள் கடந்த நாள் கேட்டோம், பார்த்தோம். அவங்க யாருன்னு பார்க்கும்பொழுது தெலுங்கில் தான் பேசுகிறாங்க. இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஆகணும். நம்ம இப்படியே பேசி பழகியிருக்கேன். நான் இப்படியே கட்ட அப்படியே பேசி பழகியிருக்கேன். இப்போ எனக்கு நிறுத்தி பேசுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கூடாத காரியம். ஆனாலும் தேவன் பழக்குவிக்கிறவராக இருக்கிறார். எப்படி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அல்லேலூயா,
அதனால் நல்ல எங்களுக்காக தயவு செய்து உங்கள் தனி ஜெபம், குடும்ப ஜெபங்களை ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் எங்களை வல்லமையாய் பயன்படுத்த ஜெபம் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. அன்றைக்கு எங்கள் மகனுடைய பிறந்த நாள். இந்த தடவை எங்கள் மகனுடைய பிறந்த நாள் ஆந்திராவில் நினைவு கூறும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்லுவோம். ஆலயத்தின் கட்டுமான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். 2 பைபிளையும் வைக்க முடியல, டைரியும் வைக்க முடியல. சீக்கிரமாக அந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள்லாம் நடந்து முடிந்து நம்ம புது ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க உங்கள் தனி ஜெபங்கள் அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அருமையான ஒரு சங்கீதம், 30வது சங்கீதம். அந்த 30வது சங்கீதத்துக்கு தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கிரக பிரதிஷ்டையின் ஸ்பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரதிஷ்டை பொதுவாக எதுக்கு பண்ணுவாங்க? வீட்டுக்கு. எத்தனை பேர் புது வீடு கட்டி கிரக பிரதிஷ்டை பண்ணீங்க? இந்த பாட்டை பாடுனீங்களா அன்னைக்கு? சிஸ்டர், உங்களை தானே அழைச்சோம், நீங்கள் தானே வந்து பாடி இருக்கணும். பாடுனீங்களா அன்னைக்கு இந்த பாட்டால்? இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சொல்லுங்க. எத்தனை பேர் புது வீடு பண்ணி கிரக பிரதிஷ்டை பண்ணவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நல்லா சொல்றதுக்கு மேலே ஒரே ஒரு வீடு தான் கிரக பிரதிஷ்டை பண்ணீங்களா? தம்பி, உங்கள் வீடெலாம் பிரதிஷ்டை பண்ணீங்களா? கட்டின வீடை வாங்கினதுனால நீங்கள் பிரதிஷ்டை பண்ணலையோ? பண்ணுனீங்களா? அப்போ இந்த பாட்டை பாடுனீங்களா? ஏன் பாடாமல் விட்டீங்க? அப்படி இருக்குன்னே எங்களுக்கு தெரியல சிஸ்டர். அல்லேலூயா. இனிமே யார் யார் புது வீடு போறீங்களோ அவங்க பாடணும் இந்த பாட்டை. நாங்கெல்லாம் வந்து பாட மாட்டோம். நாங்கள் வந்து செய்தியை தான் கொடுப்போம். அன்னைக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்? இந்த பாட்டை பாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதம் 30வது சங்கீதத்தில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 1வது வசனம். தாவீது சொல்றார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு, என் சத்துரு என்னை என்ன செஞ்சிடக்கூடாது? மேற்கொண்டக்கூடாது ராஜா. என்னை மேற்கொண்டதுனால அவன் சந்தோஷம் அடையவே கூடாது. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு அதனால அவனை மகிழ ஒட்டாம என்ன என் சத்துருக்களின் கையிலிருந்து தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன், பாடுவேன், மகிழுவேன், களி கூறுவேன் என்று பாடுகிறார். ஹல்லேலூயா. இவர் ஏன் இந்த இடத்துல ஆண்டவரை போற்றாராம்? ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாராம்? ஏன் ஆண்டவர் அவரை துதிக்கிறாராம்? அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே, என் சத்துருக்கள், என் பிரச்சனை, என் போராட்டம், எனக்கு வந்த பாடு, எனக்கு வந்த சோதனை ஜெயம் எடுக்காம நான் அதை ஜெயம் எடுக்கும்படியா நீர் உமது கையை தூக்கி என்னை எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனம் இது. தேவனுடைய கை நம்மளை பிரச்சனையில் இருந்து தூக்கி எடுக்கிற கை. தேவனுடைய கை நம்மளை ஆழத்தில் இருந்து தூக்கி எடுக்கிற கை. தேவனுடைய கை நாம் கடந்து போகிற அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்து நம்மளை மேல தூக்கி எடுக்கிற கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டா, தேவனுடைய கை. ஹல்லேலூயா. தேவனுடைய கைக்கு அநேக வல்லமைகள் உண்டு. தேவன் தம்முடைய கையினால தான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கிய தன்னுடைய சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் எப்படி? ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில அடையாளங்களை செய்து அற்புதங்களை செய்து மகா பயங்கரமான காரியங்களை செய்து என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய கைக்கு பயங்கரமான வல்லமை உண்டு. நம்முடைய தேவனுடைய கரம் அது அற்புதங்களை செய்கிற கரம், அது அதிசயங்களை செய்கிற கரம்.
கரம், அது ஆசீர்வதிக்கிற கரம். தேவனுடைய கரம் நமக்கு அள்ளி 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 கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற கரம். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தின் மகிமையை குறித்து, தேவனுடைய கரத்தின் வல்லமைகளை குறித்து நீங்க அதிகமா அறிந்து கொள்ளணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷத்துல நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய கரம் குஷ்டரோகியை தொட்டது, அவன் சுகமடைந்தான். தேவனுடைய கரம் பெராலிசிஸ்னால பாதிக்கப்பட்டவர்களை தொட்டது, அவர்கள் சுகமடைந்தார்கள். வேதத்துல 4 சுவிசேஷத்துல தேவனுடைய கரம் செய்த அற்புதங்கள் என்ன, அடையாளங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்னன்னு அதிகமாக அதுல எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த வசனம் வேதம் சொல்லுது, தேவன் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் பூமியிலே ஜனங்களுக்கு தரிசனமாகி ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, அவர் பூமியை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்? நாங்க எழுதப்பட்டிருக்க என்ன செஞ்சாரா? தன்னுடைய ஜனங்களை அப்படியே அழைச்சிக்கிட்டு போனாராம். அழைச்சிக்கிட்டு போய் என்ன செஞ்சாராம்? அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப இயேசு மகாராஜா உயிரோடு எழுந்து 40 நாட்கள் பூமியில வாசம் பண்ணி பரலோகத்தை நோக்கி பறக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்திலும் தேவனுடைய கரம் என்ன செஞ்சதாம்? ஜனங்களை ஆசீர்வதித்ததாம். 51வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கும்போது அப்படியே அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கிற கரம். அல்லேலூயா. அவர் பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது கூட தன்னுடைய ஜனங்களை தன் கைகளை நீட்டி ஆசீர்வதித்த வண்ணமாகவே பரலோகத்தை நோக்கி போயிருக்கிறார். இப்ப பரலோகத்திலிருந்து மறுபடியும் வரப்போறாருல, ஆசீர்வதிக்கிற வண்ணமாக வரப்போறாரு. அன்னைக்கு அவருடைய கை ஆசீர்வதிக்காது, அன்னைக்கு அவருடைய கை நியாயம் செய்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அன்னைக்கு தெய்வம் ஆசீர்வதித்து கொண்டே மேல போனார். ஆனா திரும்பவும் அவருடைய கை ஆசீர்வதிப்பதற்காக பூமிக்கு வரல, நம்மளை நியாயம் விசாரிக்கும்படியாய் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரத்தின் மேன்மையை வேதத்துல அநேகர் அறிந்திருந்தாங்க. அதனாலதான் யாபேஸ் ஜெபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து. எத்தனை பேர் இப்படி எல்லாம் ஜெபம் பண்றீங்க? இப்படி எல்லாம் ஜெபிக்கிறோம் சிஸ்டர், நாங்க ஜெபமே பண்றது இல்ல, இப்படி எல்லாம் ஜெபிக்கிறேன்னு வேற கேக்குறீங்களே. இல்ல, இப்படி எல்லாம் ஜெபிக்கிறவங்க யாரு? ஆண்டவரே, இன்றைக்கு உமது கரம் என்னோடு இருந்து எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் அப்படி எல்லாம் ஜெபம் பண்றோம்? வேதத்துல எஸ்ராவை குறிச்சு படிச்சு பாருங்க, நெகேமியாவை குறிச்சு படிச்சு பாருங்க. எஸ்ரா நெகேமியாவுல என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தபடினால ராஜாவின் கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்தது. தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்ததுனால ராஜா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நாங்கள் ராஜாட்ட என்னெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் ராஜா எங்களுக்கு கொடுக்க காரணம் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தது என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு நாள்ல நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாட்கள்ல நான் வேதத்தை தியானிக்கும் போது எஸ்ரா மேல தேவ கரம் இருந்தது, நெகேமியா மேல தேவ கரம் இருந்தது, எசேக்கியேல் மேல தேவ கரம் இருந்தது, யாபேஸ் மேல தேவ கரம் இருந்தது. ஐயோ ஆண்டவரே, என் மேல உங்க கரம் இருக்கான்னு நான் அழுதிருக்கிறேன். அந்த நாட்களை எனக்கு வசனம் அதிகமாய் தெரியாது, நான் அழுதிருக்கிறேன். ஆண்டவரே, என் மேல உங்க கரம் இருக்கா, என் மேல உங்க கரம் இருக்கான்னு அழும்போது அங்க ஒரு வசனம் என்னை வேதத்திலிருந்து வந்து என்னை தொட்டது. கர்த்தரை தேடுகிற எல்லார் மேலும் அவருடைய தயவுள்ள கரம் அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை யார் யார் தேடுகிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும், அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அது குடும்ப தலைவர்களாக தலைவிகளாக இருந்தாலும் சரி, அது முதியவர்களாக இருந்தாலும் சரி, யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய தயவுள்ள கரம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியா இருக்கிறதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரின் கை என்ற தலைப்பில் ஒரு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கை ஏகப்பட்ட அற்புதங்களை வேதத்தில் செய்திருக்கிறது, ஏகப்பட்ட அடையாளங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறது. ஆனாலும் நமக்கு இந்த நாளில் முக்கியமான ஒரு 3 காரியங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய கை என் மேல் இருந்து எனக்கு என்ன செய்யும்? எஸ்ரா மேல இருந்து ஒரு காரியத்தை செஞ்சது நல்லது, நெகமியா மேல இருந்து ஒரு காரியத்தை செய்தது நல்லது, அவரை தேடுகிற எல்லார் மேலும் அவருடைய கரம் இருந்து ஒவ்வொரு காரியங்களை செய்தது நல்லது. இன்றைக்கு நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், என் மேல அந்த தேவனுடைய கரம் இருந்து எனக்கு என்ன செய்யும் என்று ஒரு 3 காரியங்களை நாம் வேதத்தில் இருந்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த வசனம் தான் முதலாவது. கர்த்தருடைய கரம் நம்மளை தூக்கி எடுக்கிற கரமாய் இருக்கிறது. பிரச்சனைகளிலிருந்து தூக்கி எடுக்கிற கரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் உமது கை என்னை தூக்கி எடுத்தபடியோ, உமது கரம் என்னை சத்துருவின் காரியத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 22:17 வாசிக்க கேட்கலாம். உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி, உயரத்தில் இருந்து, எங்க இருந்தா? பரலோகத்தில் இருந்து அவர் உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. அங்க ஜலப்பிரவாகம்னு தாவீது எழுதி இருக்கிறது உண்மையிலே ஜலப்பிரவாகம் அல்ல, ஜலப்பிரவாகம் போன்ற ஒரு பிரச்சனை, ஜலப்பிரவாகம் போன்ற ஒரு போராட்டம், ஒரு உபத்திரவம், ஒரு சோதனை. அந்த சோதனை நேரத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான், கர்த்தரை நோக்கி சத்தமிடுகிறான். அந்த சத்தம் பரலோகத்தை போய் எட்டியது. பரலோகத்தின் தேவன் அந்த சத்தத்தை கேட்டு தம்முடைய கரத்தை அங்கிருந்து நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருந்த தாவீதை தூக்கி எடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதை மிகுந்த ஜலப்பிரவாகம் போன்ற பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்த அதே கரம் தான் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறது. என்னவென்றால், நானும் நீ கடந்து போகிற எப்பேற்பட்ட பாடானாலும் சரி, அது எப்பேற்பட்ட வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பொருளாதார குறைவாய் இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும், அது வியாதியாய் இருந்தாலும், அது கண்ணீராய் இருந்தாலும், அது பஞ்சமாய் இருந்தாலும், நான் உன்னை என் கரத்தினால் அதில் இருந்து தூக்கி எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறோம். எப்படி ஒரு தாவீது மிகுந்த ஜலப்பிரவாகத்தில் இருந்து என்னுடைய கரம் தூக்கி எடுத்ததோ, அதே போல இந்த நாளில் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்க சூழ்நிலை என்ன எனக்கு தெரியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ கடந்து போகிற சூழ்நிலையில் இருந்து என்னுடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கும் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அது பொருளாதார குறைவாக இருக்கலாம், அது பற்றாக்குறையாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கலாம். ஆனா தெய்வம் சொல்லுகிறார், நீ கடந்து போகிற அந்த போராட்டத்தின், அந்த உபத்திரவத்தின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, நீ என்னை நோக்கி கூப்பிட்டா போதும், நான் பரலோகத்தில் இருந்து என் கரத்தை நீட்டி உன்னை தூக்கி எடுப்பேன் என்று தெய்வம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வேத பகுதியை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, தலைவன் ஒருவன், ஜெப ஆலய தலைவர் ஒருவர், இவர் பெயர் எவிரு, இவர் வந்து இயேசுவை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், இப்போதுதான் மரிச்சிட்டா ஆண்டவரே. ஜெப ஆலய தலைவனுக்கு இருந்ததோ ஒரே ஒரு மகள், அவருடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஒரே ஒரு மகள், அவள் அப்பாவா மாத்தினது ஒரே ஒரு மகளுடைய சத்தம். அந்த ஒரே மகள் இப்ப என்ன செஞ்சிட்டாளா? மரித்து போயிட்டா ஆண்டவரே, மரித்து போயிட்டா.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவரு? ஆகிலும் இதுதான் முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். என் ஒரே மகள் மரித்து போயிட்டா, ஆகிலோ நீர் வந்து அவள் மேல் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, என் ஒரே மகன் மரிச்சு போயிட்டா, ஆகிலோ நீங்க என் வீட்டுக்கு வந்து அவள் மேல் உமது கையை வையும், அவள் மேல உங்க கைய வைங்கப்போ, என் மகள் உயிரோடு எழுந்து விடுவாள் என்றார். ஹalleluya. இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் நினைச்சேன், எவீருக்கு தெரிந்திருந்தது என் மகன் மரித்து போனாலும் சரி, இயேசு என்கிற தெய்வம் தன்னுடைய கரத்தை வந்து மரித்து போன என் மகளை தொட்டுட்டார்னா மரித்து போன என் மகள் உயிரோடு எழுந்து விடுவாள் என்று எவீருக்கு தேவனுடைய கரத்தின் வல்லமை தெரிந்திருந்தது. உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய கரத்தின் வல்லமை எவ்வளவு பெருசுன்னு? உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய கரத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு? மரித்து போன மகளை தேவனுடைய கரம் உயிர்ப்பிக்கும் எவ்வீரு அறிந்திருந்தார். அதனால தான் பாடல் பகுதியில் பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு யோசுவா அறிந்திருந்தார், எனக்கு தேவன் படைத்த சூரியன் மேல அதிகாரம் இருக்கு, எனக்கு தேவன் படைத்த நிலா மேல அதிகாரம் இருக்கு, இப்போது நான் யுத்தம் செய்ய வேண்டிய நேரம், தன்னுடைய ஜனத்திற்காக யுத்தம் செய்கிற நேரம், யுத்தம் மும்முரமாய் இருக்கு. இந்த நேரத்தில் சூரியன் மறைஞ்சிட்டுனா யுத்தம் பாதியில முடிஞ்சிரும், இல்ல யுத்தத்துல நான் முழுமையா வெற்றி எடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே யோசுவா என்ன செஞ்சாராம்? சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நீங்கள் அப்படியே தரித்து நில்லுங்கள் என்று சொல்ல, அது தரித்து நின்றது என்று. ஹல்லேலூயா. வேதத்தை அறிந்தாதான் தேவனுடைய வல்லமையை நம்ம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த எவீரு சொல்லுகிறார், ஆண்டவரே என் மக இப்பதான் மரித்து போயிட்டா, ஆண்டவர் இப்பதான் என்னுடைய ஒரே மக மரித்து போயிட்டா, ஆனா நீங்க என் வீட்டுக்குள்ள வந்து உங்க வலது கைய மரித்து போன என் மக மேல வச்சா போதும், என் மக உயிரோடு எழுந்திருப்பா என்று சொன்னார். வேதம் சொல்லுது, 25வது வசனம் சொல்லுது, இயேசு அந்த வீட்டுக்கு போனாரா, அந்த எவீரு சொன்ன மாதிரியே தன்னுடைய கரத்தை அந்த மகள் மேல வச்சாரு, மரித்து போன மகள் உயிரோடு எழுந்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை மரித்து போனது மாதிரி இருக்கா? மரித்து போயிட்டுனா இனிமே அதுல ஒரு ஜெயத்தை எடுக்கவே முடியாது. ஐயோ என் தொழில் வருமானம் மரித்து கொண்டிருக்கிறது, லாபம் மரித்து கொண்டிருக்கிறது, அல்லது ஏதோ ஒன்று உங்க குடும்பத்துல ஐயோ ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாய் மரித்து கொண்டிருக்கிறது, ஏதோ உங்க குடும்பத்துல மரித்து கொண்டிருக்கிறது போல நீங்கள் உணர்கிறீர்களோ, அந்த காரியத்துல இப்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே மரித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில நீர் உமது கரத்தை வையும், மரித்து போன அந்த காரியம் உயிரடையும். ஹalleluya. சரீரத்துல ஒரு பகுதி மரித்து போன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் மரித்து போயிடுச்சு, இனி அவ்வளவுதான், இனிமே குழந்தையை பெற்றெடுக்க சான்ஸ் இல்லை, இனிமே நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக, இனிமே நல்ல வேலைக்கு போக எனக்கு சான்ஸ் இல்லை, இனிமே என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட சான்ஸே இல்லை, ஐயோ என் வாழ்க்கை பட்டு போயிருச்சு, ஐயோ என் வாழ்க்கை செத்து போயிருச்சு, ஐயோ என் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிருச்சு, இனிமே என்னால ஆசீர்வாதமா வாழ முடியாதுன்னு நீங்க எந்த காரியத்தை குறித்து கலங்கி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் மரித்து போன பட்டு போன ஒன்றுமில்லாமல் போன காரியத்தையும் உயிரடைய செய்கிற கரம் என்று சொல்லுகிறார். ஹalleluya. என் தேவனுடைய கரத்துக்கு மரித்து போன காரியத்தையும் தூக்கி எடுக்கிற வல்லமை இருக்கிறது. ஹalleluya. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:30-31 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல பேதுரு அப்படியே கடல் மேல நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கடல் மேல நடந்து வரும்போது காற்று பலமா அடிக்குது. உடனே அவர் என்ன செஞ்சார்? காற்று பலமா அடிக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து அமிழ்ந்துட்டாரு. அப்படியே கடல் மேல நடந்துகிட்டு இருந்த பேதுரு காற்று பலமா அடிக்கிறத பார்த்தாரு, அப்படியே ஒரு பயம் வந்தது, அந்த கடல்ல அப்படியே அமிழ்ந்துட்டாரு. கடல்ல அமிழ்ந்தவங்களை தூக்கி எடுக்க முடியுமா? கொஞ்சம் என்ன பாருங்க, கடல்ல அமிழ்ந்து போன ஒரு காரியத்தை தூக்கி எடுக்க முடியுமா? தூக்கி எடுக்க முடியாது. அப்படியே அமிழ்ந்து போகையில் அவர் சொன்னாராம், அப்படியே அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று
என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை தூக்கி விட்டார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை அமிழ்ந்து போற மாதிரி இருக்கு சிஸ்டர், என் விசுவாசமே அமிழ்ந்து போற மாதிரி இருக்கு சிஸ்டர், என் ஜபஜீவியம் அமிழ்ந்து போற மாதிரி இருக்கு, என் பையனுடைய வருமானம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, எங்க குடும்பத்தின் சமாதானம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, நகையை அர்ஜென்ட்டுக்கு அடகுல வச்ச, இப்ப என் நகை மூழ்கிற நிலைமையில இருக்கு. தெய்வம் பேசுகிறார். எது மூழ்கிற நிலைமையில இருக்கு, எது அமிழ்கிற நிலைமையில இருக்கு, தெய்வம் சொல்லுகிறார். அமிழ்கிற நிலையில, மூழ்கிற நிலையில இருக்கிற உன் பிரச்சனையையும் என்னுடைய கரம் நீட்டி தூக்கி எடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. இன்னொரு வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் என்னாகம புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றால் வாசிக்கலாம். என்னாகம புத்தகம் 11:4 மைய பகுதியில் இருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, அப்ப ஏற்கனவே அழுது இருக்கிறாங்க, திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அழுகுறாங்க. இவங்க எதுக்கு அழுகுறாங்க? இறைச்சி வேணும். டெய்லி இந்த மன்னாவே சாப்பிடுறோமே, ஐயோ 40 வருடமா அந்த வனாந்தரத்துல டெய்லி மன்னாவே சாப்பிடுறோமே, அவர்களுக்கு இறைச்சி சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்தது, அதற்காக அழுதார்கள். இன்றைக்கு நீங்க எதற்காக அழுறீங்க? இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை நினைச்சு அழுகிறீங்க? தேவஜானமே, அவங்க அழுது, ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சி தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா, தொடர்ந்து ஒரு 3 நாள் சாம்பார் சாப்பிட்டாலே 4வது நாள் ஒமட்டுது நமக்கு, அப்படிதானே? சொல்லுங்க. ஒரு 3 நாள் ஒரே சாப்பாடை சாப்பிட்டா 4வது நாள் ஒமட்டுது. கணவனை பார்த்து சொல்ற, ஒரு மீன் வாங்கிட்டு வாங்கல, ஒரு மட்டன் வாங்கிட்டு வாங்கல, ஒரு சிக்கன் வாங்கிட்டு வாங்கல. என்னங்க இந்த வாரம் ஃபுல்லா வெறும் கார குழம்பு சாம்பாரும் ரசமாவே முடிஞ்சிருச்சு. இந்த இன்னைக்காச்சும் மீன் வாங்கிட்டோம், கேட்கிறோமா? கேட்கலையா? அல்லேலூயா. இவங்க பல வருடங்களாக வெறும் மன்னாவே சாப்பிட்டு இவங்க அழுகுறாங்க இறைச்சிக்காக. மறுபடியும் வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசல்ல நின்று மறுபடியும் கூடார வாசல் நின்று மறுபடியும் அழுகிறாங்க. எதற்கு அழுகிறாங்க? இறைச்சிக்காக அழுகிறாங்க. இத மோசே காதுல வாங்கின உடனே மோசே என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஆண்டவரை நோக்கி முறையிட்டார். ஆண்டவரே, என்னோடு இருக்கிற ஜனங்களோ ஆண்கள் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். ஆண்டவரே, அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்தா ஏறக்குறைய 30 லட்சம் ஜனத்துக்கு மேலா இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு, இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால அழுகுறாங்க. ஆண்டவரே, பாருங்க, வாசல்ல நின்று அழுகுறாங்க, வீட்டுல நின்று அழுகுறாங்க, சபையா அழுகுறாங்க. ஆண்டவரே, தெய்வத்தை நோக்கி முறையிட்டான். தெய்வத்துடைய கரம் என்ன கரம்னு தியானிச்சுட்டு இருக்கோம்? நம்மளை தூக்கி எடுக்கிற கரம். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தேவனுடைய கரம் தூக்கி எடுக்கும். அது கடல்ல மூழ்கிற மாதிரி இருந்தாலும், அது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில இருக்கிற மாதிரி இருந்தாலும், அது சிங்க கெபியாக இருந்தாலும், அது கொடிய வியாதியாக இருந்தாலும், அது பெற்ற பிள்ளையை சாப்பிடுகிற அளவுக்கு கொடிய பஞ்சமாக இருந்தாலும், தரித்திரமாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், கொடிய பயங்கர வனாந்தரமாக இருந்தாலும், என் தேவனுடைய கரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்னை பிரச்சனையில் இருந்து தூக்கி எடுக்கிற கரம் அது. ஹalleluya, ஹalleluya. என்ன பாஸ்டர் நினைக்கிறீங்களா? கடந்த நாளில் எனக்கு தொண்டையில் ரொம்ப பாதிப்பு, நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், கொஞ்சம் கத்த வேண்டான்னு சொன்னாங்க. ஆனாலும் என் தேவனுடைய வல்லமைக்கு பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்கிற வல்லமை இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இப்ப ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார் மோசே. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏ மோசே, நீயா அழுகிற? நீ அந்த ஜனத்தை பார்த்து சொல்லு. 19:20 சொல்றார், நீ அந்த ஜனத்தை பார்த்து சொல்லு, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் முழுவதும் நீங்கள் கேட்கிற இறைச்சி உங்க வீடு தேடி வரும், நீங்கள் புசித்து திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று
சொல் என்றார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய கொடிய வனாந்திரத்துல 30 லட்சத்துக்கு மேலான ஜனங்களுக்கு என் தேவன் இறைச்சி கொடுக்க முடியும்னா, அது 1 மாதம் இறைச்சி கொடுக்க முடியும்னா, உங்க 4 பேர் தானே குடும்பத்துல இருக்கிறீங்க, 3 பேர் தானே குடும்பத்துல இருக்கிறீங்க, மிஞ்சி போன 5 பேர் தானே குடும்பத்துல இருக்கிறீங்க. உங்கள் தேவையை சந்திக்க என் கரத்துக்கு, என் தேவனுடைய கரத்துக்கு வல்லமை இல்லையோ? உங்கள் தேவையை சந்திக்க நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அழுகிறீர்களோ, எந்த காரியத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்களோ, யாருக்கும் தெரியாமல் பாத்ரூம்ல கண்ணீர் வடிக்கிறீர்களோ, குளிக்கும் போது அழுகிறீங்களோ, பிரயாணம் பண்ணும்போது அழுகிறீர்களோ, நீங்கள் அழுகிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை தூக்கி எடுக்க என் தேவனுடைய கரத்துக்கு வல்லமை இருக்கிறது. அழுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், 1 month புசிப்பீர்கள். உடனே ஊழியக்காரன் திக்குமுக்கள் ஆடுகிறார், அப்படியே திகைத்து போகிறார். இது எப்படி ஆண்டவரே நடக்கும் என்று கேட்கிறார். உடனே தெய்வம் சொல்லுகிறார். என்ன சொன்னார் அவரு? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என் கரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்ன தெரியுமா? என்னுடைய கை நீ அழுகிற காரியத்தில் உன் தேவையை சந்திக்கிறதுல, என்னுடைய கரத்துக்கு அழுகிற காரியத்தில் உன்னை தூக்கி எடுத்து ஒரு அற்புதத்தை செய்ய என் கரத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. 30 லட்சத்துக்கு மேலான ஜனங்களுடைய தேவையை சந்திக்க தேவனுடைய கரத்துக்கு வல்லமை இருக்குனா, உன் தேவையை சந்திக்க தேவ கரத்துக்கு வல்லமை இல்லை. உன் கடனை அடைக்க தேவ கரத்துக்கு வல்லமை இல்லை. உன் பிள்ளையின் படிப்பு ஃபீஸ் கட்டுறதுக்கு என் தேவனுடைய கரத்துக்கு வல்லமை இல்லை. உன் பிள்ளையோட கல்யாண காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய என் தேவனுடைய கரத்துக்கு வல்லமை இல்லாமல் போயிட்டோ. அல்லேலூயா. என் தேவனுடைய கரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. அது என்னை தூக்கி எடுக்கிற கரம். அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய கரத்துக்கு என்ன வல்லமை இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய கை எனக்கு என்ன செய்யும் தெரியுங்களா? வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய கையின் வல்லமை. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, உன் களிம்பு நீங்க, உன்னை சுத்தமாய் புடமிடுகிற கரம் அது. இரண்டாவது தேவனுடைய கரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. அது என்னை சுத்திகரிக்கிற கரம். நான் தவறு செய்யும் போது, நான் ஒரு பாவம் செய்யும் போது, நான் ஒரு அக்கிரமத்தில் தலையிடும் போது, என் வாழ்க்கையில ஒரு மீறுதல் இருக்கும் போது, என் தேவனுடைய கரம் என்னை கண்டும் காணாமல் போகிற கரம் அல்ல. அந்த கரம் என்னிடமாய் திரும்பி, மகளே நீ செய்கிற அந்த காரியம் சரியல்ல, மகனே நீ எடுத்திருக்கிற அந்த தீர்மானம், நீ இந்த காரியத்தில் எடுத்திருக்கிற ஆளோ அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன அழகா தீர்க்கன் எழுதி இருக்கிறார். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, உன் களிம்பு நீங்க, உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன் ஈயத்தை எல்லாம், உன் பாவத்தை எல்லாம், உன் அக்கிரமத்தை எல்லாம், உன் மீறுதலை எல்லாம், உன் தவறுகளை எல்லாம் உன்னை விட்டு நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு, தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கு எந்தெந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில தடையாய் இருக்கிறதோ, எந்தெந்த காரியம் பாவமாய் காணப்படுகிறதோ, அதை முதலாவது தேவனுடைய கரம் நமக்கு சுட்டி காட்டி, அதை நம்மை விட்டு நீக்கி, நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதத்திற்குள் கடந்து கொண்டு போய் செல்லுகிற கரம் அது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் என்னை சீர்படுத்துகிற கரம். தேவனுடைய கரம் என்னை சரி செய்கிற கரம். தேவனுடைய கரம் என்னை ஒழுங்குபடுத்துகிற கரம். தேவனுடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கிற கரம். ஹல்லேலூயா. 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 ஆனா அதே நேரத்தில் எல்லாரையும் தேவனுடைய கரம் பாவத்தை சுட்டி காட்டி சீர்படுத்தாது. யாரை தெய்வம் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தவறான தீர்மானம் எடுக்கும் போது, தவறான முடிவு செய்யும் போது, தேவனுடைய கரம் அதை சுட்டி காட்டி அதிலிருந்து வெளியில கொண்டு வந்து அவளை உருவாக்குகிற கரமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 24
6வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் தானியேல் 5:24 சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சாருடைய மகன் பெல்சாசார் இவன் ராஜாவாக மாறின போது பெரிய தவறு செய்தான். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற சில பொருட்களை கொண்டு வந்து அதுல திராட்சை ரசத்தை ஊத்தி இவனோட ஒரு குரூப்பும் சேர்ந்து நல்லா குடித்து வெறித்து அவர்கள் ஒரு காரியத்தை செஞ்சாங்களா. என்ன செஞ்சாங்களா? குடித்து வெறித்து, அப்பொழுது அந்த கையிருப்பு இல்லம்மா, அந்த குடித்து வெறித்து என்ன செஞ்சாங்களாம்? முதல் 23ல குடித்து வெறித்து என்ன செஞ்சாங்களாம்? மரத்தால் செய்யப்பட்ட என்ன போட்டிருக்கா இல்லையா? 5:23 வாசிங்க. வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்து வெறுத்து என்ன பாத்திராது? தேவனுடைய ஆலயத்தில் இருந்து சில பாத்திரங்களை கொண்டு வந்து அதை திராட்சை ரசத்தினால நிரப்பி அதை குடிச்சு வெறித்து இவர்கள் வெள்ளி மரம் வெண்கலத்தினால செய்யப்பட்ட விக்கிரகங்களை புகழ்ந்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது தேவனுடைய கை பூமிக்கு இறங்கி வந்தது. அல்லேலூயா. அவர்கள் எந்த ரூம்ல குடித்து வெறித்து புசித்து கொண்டிருந்தார்களோ அந்த ரூம்ல இருந்த அந்த சுவரில் தேவனுடைய கை இறங்கி ஒரு வார்த்தையை எழுதினது. என்ன வார்த்தை அது? மேனே மேனே தெக்கல் உபார்சேன். என்ன வார்த்தை எழுதினது அந்த கரம்? மேனே மேனே தெக்கல் உபார்சேன். என்ன அர்த்தம் அதற்கு? மேனே என்றால் தேவன் உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்றால் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் தேவனுடைய கரம் அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டியது. இங்க பாவத்தை மட்டும்தான் சுட்டி காட்டுனுச்சு. இவர்களை சுத்திகரிச்சுச்சா? தேவகரம் சுத்திகரிச்சுச்சா? சுத்திகரிச்சுட்டா? பாவத்தை மட்டும் சுட்டி காட்டி அவனை தேவன் கொன்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்ன எத்தனை பேர் தூங்குறீங்க? ஆராதனைக்கு வந்திருக்கீங்களா? தூங்க வந்தீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. தூங்குற நேரமாயுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறதே அற்பமும் சொற்பமா இருக்கிறீங்க. இதுல ஆந்திராவுக்கு தேவன் நம்மளை கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. இங்க என்ன செஞ்சதா? எசேக்கியேல் 8:3 வாசிங்க. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி, தேவன் எசேக்கியேல் இப்ப தரிசனம் பார்க்கிறா. தேவனுடைய கை அவருக்கு நேராய் நீட்டப்படுகிறது. நீட்டி என்ன செஞ்சுச்சா? அவர் தலைமயிரை பிடித்தது. தேவகாரன் தலைமயிரை பிடிக்குமா சிஸ்டர்? என்னதை பிடிச்சிச்சு? தேவகாரம் தலைமயிரை. அப்படியே அப்ப பிடிக்க போது உங்களையும் பிடிச்சு என்ன செஞ்சுச்சான்? அப்படியே தூக்குனுச்சா? எப்படி இருக்கும்? என்னால மிரக்கல கூட அந்த அளவுக்கு முடிய பிடிச்சி தூக்க முடியுமா? எனக்கு தெரியல. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். எசேக்கியேல் உட்கார்ந்து இருக்கிறார். தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று தேவனுடைய கரம் எசேக்கியேல் தலைமயிரை பிடித்தது. அப்படியே தலைமயிரை பிடிச்சு அப்படியே எங்க என்ன செஞ்சுச்சா? மேல தூக்கிக்கிட்டு போனுச்சான். தூக்கிக்கிட்டு போய் என்ன செஞ்சுச்சான்? எருசலேம் ஆலயத்துல நடக்கிற அருவருப்புகளை அந்த கரம் சுட்டி காட்டியது. ஹல்லேலூயா. அப்படியே தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் தேவனுடைய கரம் அப்படியே தலையில இருக்க மயிரை பிடித்து தூக்கி கொண்டு போய் எருசலேம்ல வடதிசையில இருக்கிற விக்கிரகங்கள் இருக்கிற ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்திங்க பார். எசேக்கியேல், 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 நான் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தை பாருப்பா. இந்த எருசலேம்ல இருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்தை பாரு. இதே பரிசுத்த ஸ்தலத்துல எனக்கு ஆராதனையும் நடக்குது. அதே நேரத்தில் வடதிசையில என்ன இருக்குதா? விக்கிரகத்துக்கு ஒரு இடமும் இருக்கிறது என்று தேவன் சுட்டி காட்டினார். அடுத்து நீங்க 5வது வசனத்தை லாஸ்ட் 3 லைனை வாசிப்பீர்கள் என்றால் தேவன் வேதனையோடு சொல்லுகிறார். அப்படியே பிடிச்சே இருக்கிறார். அப்படியே எசேக்கியேல் தலைமையில பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆவியில கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே பிடிச்சு கொண்டு போய் காட்டார். என்ன சொல்றாரு வாசிங்க. பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தே நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்குற விக்கிரகம் இருந்தது. 6வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை கண்டாயா? அவர்கள் செய்கிறதை கண்டாயா? என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் நீங்க வாசிங்க. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான, என்னை தூரமாய் போக பண்ணும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே செய்கிற அந்த அருவருப்புகளை பார்த்தாயா? பாத்தீங்களா? நம்ம பாவம் செய்யும் போது யாரை வீட்டை விட்டு துரத்துறோம்?
சொல்லுங்க. அவரே சொல்றாரு, நீ பாவம் செய்யும்போது உன் வீட்டை விட்டு என்ன துரத்துற, நீ பாவம் செய்யும்போது உன் தொழிலை விட்டு என்ன துரத்துற, உன் சபையை விட்டு என்ன துரத்துற. ஒரு சபையில பாவம் இருந்தா இயேசு தெய்வம் சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாய் சபைக்குள்ள பாவம் இருக்கிறது. தொழில்ல பாவம் இருந்தா தெய்வம் அங்க இருக்க முடியாது. வியாபாரத்துல பாவம் இருந்தா தெய்வம் அங்க இருக்க முடியாது. ஊழியத்துல பாவம் இருந்தா தெய்வம் அங்க இருக்க முடியாது. தெய்வம் எசேக்கியேலை அவருடைய தலைமயிரை பிடித்து தூக்கி கொண்டு போய் எருசலேம்ல நடக்கிற சகல அருவருப்புகளை காண்பித்தார். மட்டும் 17வது வசனத்துல கடைசி 2 லைனை வாசிங்க. அங்க வேதனையோட சொல்லுகிறார் பாருங்க. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் இல்ல, 17வது வசனத்துல லாஸ்ட் 2 லைன், அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். இது என்ன அர்த்தம்னு தெரியுதா? ஸ்மோக் பண்றாங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆராதிக்கிறாங்க, ஆனா ஸ்மோக் பண்றாங்க. திராட்சை கிளைய தங்கள் நாசிக்கு நேரா பிடிச்சு ஸ்மோக் பண்றாங்கப்போ. அப்படியே சொல்லிட்டு வர்றாரு, நேரம் இல்லை, அப்படியே சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அதன் பிறகு வேதம் எசேக்கியேல் 9:4 சொல்லுது, எருசலேம்ல நடக்கிற எல்லா அருவருப்புகளுக்காக ஒரு குரூப் எழும்பி அந்த அருவருப்புகள் நீங்க எருசலேம் சுத்திகரிக்கப்பட ஜெபிக்கும்படியாய் தேவன் ஒரு குரூப்பை எழுப்பினார். ஹல்லேலூயா. பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கும்படியா எருசலேம்ல காணப்படுகிற அருவருப்புகள் எல்லாம் நீங்கி எருசலேம்ல ஒரு பரிசுத்தம் உண்டாக, எருசலேம்ல ஒரு சுத்திகரிப்பு உண்டாக ஒரு குரூப்பை தேவன் எழுப்பி அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபித்து எருசலேமின் பரிசுத்தத்திற்காய் கெஞ்சினார்கள் என்று கையில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது தேவனுடைய கரம் என்னுடைய பாவத்தை எனக்கு சுட்டி காட்டி என்னை அப்படியே விட்டுறாது, பரிசுத்தப்படுத்துகிற கரம். அல்லேலூயா. மகனே, இந்த காரியத்தில் நீ தவறு செய்கிற, மகளே இந்த காரியத்தில் நீ எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நீ கீழ்ப்படிஞ்சனா உனக்கு ஒரு பிளஸிங் இருக்கு மகளே, ஆனா நீயோ கீழ்ப்படிய மாட்டேங்கிற என்று அந்த கரம் நம்மிடமாய் திருப்பி நம்முடைய பாவத்தை நமக்கு சுட்டி காட்டி நம்மளை சீர்படுத்தி சரி செய்து ஒழுங்குபடுத்தி உருவாக்கி ஆசீர்வதிக்கிற கரம். அல்லேலூயா. 3வது அந்த கரை என்ன செய்யும் தெரியுங்களா? வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6 நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். அங்க என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கலாம். தேவன் 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 3வது தேவனுடைய கைக்கு ஒரு வல்லமை இருக்கு. அது என்னன்னா என்னை உயர்த்துகிற வல்லமை. அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கை என்னை உயர்த்துகிற கை. இதை எப்ப பார்த்தாலும் உயர்த்துகிற கைன்னு தான் நம்ம தியானிக்கிறோம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நான் அதை மாத்தினேன். தேவனுடைய கை என்னை உயர்த்துகிற கை என்று பார்க்க வேண்டாம். தேவனுடைய கை என்னை ஜோடித்து அழகுபடுத்துகிற கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1வது தேவனுடைய கை என்னை பிரச்சனையிலிருந்து தூக்கி விடுகிற கை. 2வது தேவனுடைய கை என்னுடைய தவறுகளை எனக்கு சுட்டி காட்டி என்னை பரிசுத்தப்படுத்தி சீர்படுத்தி என்னை உருவாக்குகிற கை. 3வது தேவனுடைய கை என்னை ஜோடித்து அழகு பார்க்கிற கை. அது ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை என்னமா ஜோடித்து அழகு பார்க்கிறோம், நல்ல படிக்க வச்சு அழகு பார்க்கிறோம், நல்ல மாப்பிளைய கொண்டு வந்து கொடுத்து அழகு பார்க்கிறோம், நல்ல மருமகளை கொண்டு வந்து அழகு பார்க்கிறோம், நல்ல பிள்ளைகளுக்கு கார் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு நல்ல டிரெஸ்ஸஸ் நல்ல நகைகளை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை பெற்றோர்களாகிய நம்ம கொடுத்து அழகு பார்க்கிறதை விட பல மடங்கு நம்முடைய தேவனுடைய கரம் நம்மளை ஜோடித்து அழகு பார்க்கிற கரம். அது அந்த கரம். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களை கொடுத்து அழகுபடுத்தும், ஆவியின் வல்லமைகளை கொடுத்து அழகுபடுத்தும், ஆவியின் கனிகளை கொடுத்து அழகுபடுத்தும், நல்ல போஸ்டிங்கை கொடுத்து அழகுபடுத்தும், நல்ல மாப்பிளையை கொடுத்து நல்ல மணமகனை கொடுத்து தேவனுடைய கரம் நம்மளை அழகுபடுத்தும், நல்ல தொழில வருமானத்தை கொடுத்து அழகுபடுத்தும், வியாபாரத்தை நல்ல லாபத்தை கொடுத்து அழகுபடுத்தும், வருகிற நாட்களை நல்ல அழகான ஆத்துமாக்களை சபைக்கு கொடுத்து ஆலயம் நிரம்ப
ஆத்துமாக்களை சபைக்கு கொடுத்து, நல்ல பராக்கிரமசாலிகளை சபைக்கு கொடுத்து, நல்ல ஜெபிக்கிற வீரர்கள் வீராங்கனைகளை சபைக்கு கொடுத்து, உண்மையான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சபைக்கு கொடுத்து, அருமையான ஒரு பாடகர் குழுவையும் சபைக்கு கொடுத்து, அந்த கரம் வருகிற நாட்களை சபையை அழகுபடுத்துகிற கரம் அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. என் தேவனுடைய கரம் உங்களை அழகுபடுத்துகிற கரம். இப்படியே வைக்கிற கரம் அல்ல, குறைவிலேயே வைக்கிற கரம் அல்ல. என் தேவனுடைய கரம் நிறைவை கொடுத்து அழகுபடுத்துகிற கரம். ஹல்லேலூயா. பேதுரு யாருங்க? பேதுரு யாரு? சாதாரண ஒரு மீனவன், படிப்பறிவு இல்லாத ஒரு மீனவன், படிக்க தெரியாத ஒரு பேதமையான மீனவன். அந்த மீனவன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். தேவன் என்னமா பேதுருவை அழகுபடுத்தினாரு. என்னமா அதிகாரிகள் எல்லாம் ஐயோ பேதுருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு ஞானத்தை கொடுத்து அழகு பார்த்தார். வேதத்தில் 2 நிருபங்களை எழுத வைத்து தேவன் அழகு பார்த்தார். வரங்களை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து, இயேசுவோட நிழல் பட்டு பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் என்ன செஞ்சாங்களா? சொல்லுங்க, பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். என் தேவன் அழகு பார்த்தார். யாரு? பேதுரு, ஒரு மீனவன். தம்பி, இன்னைக்கு இருக்கிற உன் நிலைமையை பார்க்காத. என் தேவன் உன்னை அழகுபடுத்த நினைச்சிட்டாரு. உன்னை அழகுபடுத்த நினைச்சிட்டாரு. உன் வாழ்க்கையை அழகுபடுத்த போறாரு. உன்னை உயர்த்தி அழகுபடுத்த போகிறார். உன்னை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்த போகிறார். உங்களை மகிமைப்படுத்தி அழகுபடுத்த போகிறார். ஆந்திராவுக்கு கொண்டு போய் என் தேவன் எங்களை அழகுபடுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவனுடைய கரம் என்னை அழகுபடுத்துகிற கரம். சொல்லுங்க, என் தேவ கரம் என் குறைவுகளை நிறைவாக்கி என்னை அழகுபடுத்துகிற கரம். என் தேவனுடைய கரம் என் துக்கத்தை சந்தோஷமாக்கி என்னை அழகுபடுத்துகிற கரம். என் தேவனுடைய கரம் என் நிந்தையை மாற்றி, என் சஞ்சலத்தை மாற்றி, என் வேதனையை மாற்றி என்னை அழகுபடுத்துகிற கரம். ஒரு மீனவன தேவனுடைய கரம் பிரதான அப்போஸ்தலனாய் அழகுபடுத்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மீனவன் மூலமா முழு எருசலேம்ல எழுப்புதல் வந்தது. அந்த அளவுக்கு தேவகரம் பேதுருவை அழகுபடுத்தியது. 2வது, படிப்பறிவில்லாத யோவான். யோவான் யார்? ஒரு மீனவன், படிப்பறிவில்லாத ஒரு மீனவன். அவனுடைய கண்ணை தேவன் திறந்து பரலோகத்தை காட்டினாராம், வருகையை காட்டினாராம், பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்களை காட்டினாராம், பரலோகத்தில் இருக்கிற சத்தங்களை காட்டினாராம். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகிற அளவுக்கு யார் கரம்? யார் அழகுபடுத்தினது? யோவான யார் அழகுபடுத்தின? சொல்லுங்க ப்ளீஸ், கொஞ்சம் பேசுங்க. ஒரு மீனவனை யார் அழகுபடுத்தினா? அவங்க அப்பா அம்மா இந்த அளவுக்கு அழகுபடுத்த முடியுமா? அவங்க அப்பா அம்மா, அவருடைய மனைவி, யாராவது இந்த அளவுக்கு ஒரு மீனவனை அழகுபடுத்த முடியுமா? என் தேவனுடைய கரத்துக்கு என்னை மகா உயரமான உன்னத நிலைக்கு கொண்டு போய் என்னை அழகுபடுத்த முடியும். ஹல்லேலூயா. தாவீது, சாதாரண ஆடு மேய்த்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அழகுபடுத்தியது. அவர் பெயரிலேயே ஒரு நகரம், தாவீதின் நகரம், தாவீதின் திறவுகோல். தாவீதின் நகரமா, தாவீதின் திறவுகோலா, தாவீதின் ஸ்டாரா, தாவீதின் குமாரனா? என்னமா தேவகரம் ஒரு யார? ஆடு மேய்ச்சவனை அழகு பார்த்தது, மீனவனை அழகு பார்த்தது. யோசேப்பு சிறையில் கிடக்கிறாங்க, சரியான சாப்பாடு இல்லை, வஸ்திரமே சிறைச்சாலையின் வஸ்திரம், நிற்கிறான். என் தேவனுடைய கரம் என்னமா யோசேப்பை, சிறையில் இருந்த யோசேப்பை எகிப்தில் அரண்மனைக்கு கொண்டு போய் அழகுபடுத்தியது. அந்த ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போய் அழகுபடுத்தியது. ரதத்தில் ஏற்றி என் தேவனுடைய கரம் யோசேப்பை அழகுபடுத்தியது. ஹல்லேலூயா. அந்த கரம் தான் இப்போ நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. ஐயோ, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. இன்னைக்கு உங்க குடும்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க. தேவனுடைய கரத்தின் வல்லமையை பாருங்க. என் தேவனுடைய கரம் என்னை தூக்கி எடுக்கிற கரம். என் தேவனுடைய கரம் என்னை சீர்படுத்துகிற கரம். என் தேவனுடைய கரம் என்னை ஜோடித்து அழகு பார்க்கிற கரம். அப்படியே கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் என்ன கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வேதனை. வாலிப பிள்ளைகள் தொடர்ந்து மெடிசன் எடுக்கிறது, வாலிப பிள்ளைகள் தொடர்ந்து மெடிசன் எடுக்கிறது என் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கரம்
என்னை ஆழத்தில் இருந்தும் தூக்கி எடுக்கும்னு தியானித்திருக்கிறப்பா. நான் அழுகிற காரியத்தில் இருந்தும் தூக்கி எடுக்கும். அது மரித்து போன காரியமா இருந்தாலும் உங்க கரம் தூக்கி எடுக்கணும் நான் தியானித்திருக்கிறேன் ஐயா. இப்ப சொல்லுங்க ஆண்டவர், நான் தொடர்ந்து மெடிசன் எடுக்க எனக்கு பிடிக்கல ஆண்டவர். தொடர்ந்து என் குடும்பம் கடன்லயே இருக்கிறது எனக்கு வேதனையா இருக்கு ஆண்டவர். தொடர்ந்து என் குடும்ப தேவைகள் சந்திக்க கூட என் குடும்பத்துல நல்ல ஒரு வருமானம் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவர், இன்னைக்கு நீங்க அழுங்க. அன்று இஸ்ரவேல் ஜனங்க அழுது அந்த சத்தம் பரலோகத்துக்கு போய் தேவ கரம் தேவையை சந்தித்தது அல்லவோ. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க, என் தேவனுடைய கரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. உங்களை கண்ணீரில் இருந்து தூக்கி எடுக்கிற கரம், உங்கள் சிறையிருப்பில் இருந்து தூக்கி எடுக்கிற கரம், உங்களுடைய வனாந்தரத்தில் இருந்து அந்த கரம் உங்களை தூக்கி எடுத்துரும். சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கரம் இப்ப எனக்கு நேராய் நீட்டப்பட்டு ஆண்டவரே அப்பா இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி அப்பா தொடர்ந்து நான் மெடிசன் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பமே மெடிசன் எடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதி ஆண்டவரே என் குடும்பத்துல சொல்லுங்க, தேவ கரம் இப்ப உங்களை வியாதியிலிருந்து தூக்கி எடுக்க நீட்டப்பட்டு இருக்கிறது. வியாதியிலிருந்து தூக்கி எடுக்க, உங்கள் குறைவை நிறைவாக்க தேவ கரம் இங்குதான் இருக்கிறது. நான் போன வாரம் ஜெபம் பண்ணும்போது சொன்ன லாஸ்டா நான் உணர்ற ஆவியில தேவன் சபையை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துட்டுதுன்னு உணர்றேன்னு சொன்னேன். சொல்லி 2வது நாள்ல ஆந்திராவில இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துட்டு சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கரத்தை நீட்டி ஆண்டவரே என்னை தூக்கி எடுத்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. 2வது தேவ கரம் நம்மளை சீர்படுத்துகிற கரம். எது அப்படியே உணர்த்துவா ஆண்டவருடைய கரம் உங்க பக்கமா. சொல்லுங்க ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல தவறி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் இந்த காரியத்துல உங்க வார்த்தைக்கு கீழ்படியாம இருக்கிறேன் ஆண்டவரே. நான் இந்த காரியத்துல தவறான திட்டம் போட்டிருக்கேன், தவறான முடிவு எடுத்திருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். ஒரு ஆட்டு மேல இருக்கிற தேவ அபிஷேகம் உருகி கொண்டிருக்கிறதுன்னு எனக்கு தேவன் உணர்த்துகிறார். நீங்க உணர்ந்தீங்கன்னா ஒப்பு கொடு தம்பி. ஆண்களை குறித்து தான் சொல்றார். ஒரு சகோதரன் மேல இருக்க தேவ அபிஷேகம் அப்படியே உருகி கொண்டே இருக்கிறதாம். அது பிரயோஜனப்படாமல் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது உருகி ஒன்று இல்லாம பூமியோட பூமியா சேர்ந்துரும்னு தேவன் உணர்த்துகிறார். தம்பி, ஆண்டு சொல்றது தான் உன்கிட்ட சொல்றேன் தம்பி, ஆண்டு சொல்றது தான் உன்கிட்ட சொல்றேன். தவறான முடிவு வேண்டாம், தவறான டிசிஷன் வேண்டாம், தவறான காரியம் வேண்டாம். இன்னைக்கு தேவகாரம் உன் பக்கமாய் திரும்பி உன்னை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி சுத்திகரித்து உன்னை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 3வது தேவகாரம் என்னை ஜோடித்து அழகு பார்க்கிற கரம். சொல்லுங்க, நீங்க எதுல படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, என்னை மெரிட்ல கொண்டு வந்து அழகுபடுத்துங்கப்பா. என் பிள்ளைங்களை நல்ல வேலைக்காக வெயிட் பண்ற பிள்ளைங்க சொல்லுங்க, நல்ல வேலையை கொடுத்து எனக்கு அழகுபடுத்துங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல மணமகளை கொடுத்து என்னை அழகுபடுத்துங்க. சொல்லுங்க ஆண்டவரே, என்னை கேளுங்க ஆண்டவரே, என்னை உயர்த்தி அழகுபடுத்துங்கப்பா, என்னை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்துங்கப்பா. ஆண்டவரே என்னை அழகுபடுத்துங்க. ஜோடித்து ஒரு யோசேப்பை அழகுபடுத்துனீங்களே, தாவீதை அழகுபடுத்துனீங்களே, மீனவனை அழகுபடுத்துனீங்களே, யோவானை அழகுபடுத்துனீங்களே, எங்களை அழகுபடுத்துங்கப்பா. பிதாவே, சபையை அழகுபடுத்துங்கப்பா. ஆத்துமாக்களை தந்து அழகுபடுத்துங்க, எழுப்புதலை தந்து அழகுபடுத்துங்க, பராக்கிரமசாலிகளை தந்து அழகுபடுத்துங்க. ஜப வீரர் வீராங்கனை, துதி வீரர் வீராங்கனைகளை, யுத்த வீரர் வீராங்கனைகளை சபைக்குள்ள கொண்டு வந்து சபையை ஆதி திருச்சபையை போல அழகுபடுத்தி ஜோடிங்க ஆண்டவரே. ஆவின் கனிகளை தந்து அழகுபடுத்துங்க, ஆவின் வரங்கள் வல்லமைகளை தந்து எங்களை அழகுபடுத்துங்கப்பா. பல இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று அழகுபடுத்துங்க. நீர் பெருக நாங்கள் செருக சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.